இது 2000 சொல்லுங்கிறாங்க. இந்த இது வந்து திருமா காலம், அது வெறுமா காலம், இது அந்த காலம், இது இந்த காலம்லாம் கடைசியில் இது வந்து ஏமாந்து போய் நிற்கிற காலம் தான். இது ஏமாந்து போய் அவனா ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து வெறுங்கையாக நிற்கிற காலம் தான், வெறுங்காலம் தான். இது திருமா காலம் இல்லை, இது வெறுங்காலம். இது அந்த காலம் தான். இது பின்னாடி தானே பெருக்கினுங்கிறான். எதுக்கு முன்னாடி வந்தான், எதுக்கு வீட்டுக்குள்ளே பூந்து வந்தான் அப்படின்ற மாதிரி சில வீடுகளில் இன்னமும் சொல்கிறாங்க இல்லையா? அப்படிதான் திமுக ட்ரீட் பண்ணுதுன்றீங்க கூட்டணி கட்சி. ஆமாம், கமலஹாசன் வந்து திமுக அதோட சின்னத்தில் நிற்க சொல்லிச்சு. அதால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு வந்தேன். ஏன்னா உனக்கு என்ன தன்மானம்? நீயே தான் திமுக காரன் தானே, உனக்கு திமுக எம்எல்ஏக்கள் வாக்கு செலுத்தி தானே நீ வந்து மேல் சபைக்கு எம்பி ஆகியிருக்க. அப்புறம் மக்கள் நியாயம், அப்புறம் இந்த மையன்னு வந்து எப்படி தொங்கு பாராளுமன்றம், தொங்கு சட்டமன்றம் வந்துடும். வந்துட்டா நாங்கள் துணை முதல்வர் சொல்லு. நீ தானே சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஏன் அதிகாரம் நீங்கள் முதல்வராக வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஏன் நான் இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாதா? சார், இறை நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாரும் இருக்கணும். ஏன்னா மத நம்பிக்கை இருந்தால் தான் இறை நம்பிக்கை இருக்கும், இறை நம்பிக்கை இருந்தால் தான் இறை அச்சம் இருக்கும், இறை அச்சம் இருந்தால் தான் கொஞ்சம் போல ஒழுக்கமாக நடக்கிறன்ற எண்ணமும் இருக்கும். அது இல்லை, இது இல்லை, நெத்தியில் திருநீர் வைக்காத, குங்கம் வைக்காத, சாமியை கும்பிட்றோம், முட்டாள், கற்பிப்பு வந்து காட்டு மிராண்டி, என்னென்னமோ கதை விட்டீங்க. ஆனால் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ சாதிய உணர்வும் மத நம்பிக்கையும் கூடியிருக்கா இல்லையா? சுதந்திரமாகி எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரை 5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகத்தின் கடனை இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு நீ புள்ளி வரலான்னு சொல்கிறாங்க. ஏங்க 5 வருடத்தில் ஒரு 50 ஆண்டு கடன் வாங்கின விஷயத்த 5 வருஷத்தில் நீங்கள் டபுள் ஆகிட்டீங்க, 10 கோடி ஆகிட்டீங்கன்றாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுத்தா 20 கோடி ஆகிடாது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது விடுதலை சிறுத்தைகள் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்தில் அவங்களும் விசிகா கூட பேச்சுவார்த்தை பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது, அந்த பக்கம் வருவாங்கலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்து வேட்பாளர்கள்லாம் இப்போ தொகுதியெல்லாம் ஒதுக்கி வேட்பாளர்கள்லாம் அறிவித்து முடிச்சிருக்காரு இல்லையா? அவருடைய அரசியல் சாதுரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்? இன்றைக்கு திருமாவளவன் 5 வருஷமாக சொல்லிங்கிறார், எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி சனாதனத்திற்கு எதிரான கூட்டணி. சரி, கூட்டணி லட்சணம் என்னாச்சு? நீங்கள் சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். யார் சொன்னது? வைகோ. கமலஹாசன் என்னாச்சு? வேணான்ட்டு போயிட்டார் சீட்டு. ஐயோ உங்கள் தொல்லையே வேணாம்பா சார். இன்றைக்கு நாம் அதை 2 விஷயமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த நெருக்கடி ஒன்று, அதாவது திமுக கொடுத்த நெருக்கடி, எங்கள் சின்னத்தில் நெல் போவான்னு. இப்போ என்னென்னப்பா இப்போ வீட்டில் வேலை செய்கிறவனே எப்படி சார் வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சப்பார் கொடுக்க முடியுமா? அந்த கதை தான் இது. பின்னாடி தானே பெருக்கினுங்கிறான். எதுக்கு முன்னாடி வந்தான், எதுக்கு வீட்டுக்குள்ளே பூந்து வந்தான் அப்படின்ற மாதிரி சில வீடுகளில் இன்னமும் சொல்கிறாங்க இல்லையா? அப்படிதான் திமுக ட்ரீட் பண்ணுதுன்றீங்க கூட்டணி கட்சிகள். ஆமாம், இப்போ அதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வந்து கமலஹாசனை வந்து திமுக அதோட சின்னத்தில் நிற்க சொல்லிச்சு. அதால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு வந்தேன். ஏன்னா உனக்கு என்ன தன்மானம்? நீயே தான் திமுக காரன் தானே, உனக்கு திமுக எம்எல்ஏக்கள் வாக்கு செலுத்தி தானே நீ வந்து மேல் சபைக்கு எம்பி ஆகியிருக்க. அப்புறம் மக்கள் நியாயம், அப்புறம் இந்த மையன்னு, அப்போ அதே பொய். அப்போ இதற்கு பின்னால் ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்குது இல்லை? அதில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி மௌரியா அவர்கள் அதில் முக்கிய பொறுப்பில் கமலஹாசன் அடுத்து இருக்கார். அவர் வடசென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு என்னமோ வாங்கினார். இப்போ நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா யாருக்கு எம்எல்ஏ சீட்டு தரணும்? அவங்களுக்கு தான் தரணும், மௌரியா அவர்களுக்கு தரணும். ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த மௌரியாவுக்கு சீட்டு தரணும். என்னத்தை நம்மலாம் வந்து ஒரு சீட்டை வாங்கி ஒரு பறையரை எம்எல்ஏ ஆக்கிறதான்ற எண்ணம் தானே இது காரணம். ஓகே சார், முழுசாக நினச்சிட்டேன் சார். நீனே போய் திமுக உறுப்பினருக்கு தானே திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவான், அதானே? இப்போ ஒரு கட்சியில் நிற்கிறோம், கூட்டணி வைக்கிறோம். இப்போ போன தேர்தலுக்கு முன்னாடி எம்பி தேர்தலில் ரவிக்குமாருக்கு வந்து உதயசூரியன் சின்னம், திருமா அவர்களுக்கு வந்து பானை சின்னம்.
அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இவர் வந்து இந்த கட்சியின் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அவரோட சின்னம் வந்து உதயசூர்யா. அதால் இவர் வந்து இவரோட பதவியை வந்து நீங்கள் பறிக்கணும், இது விதிமீறல் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்ட உடனே, ஐயோ சத்தியமாக நான் வந்து திமுக உறுப்பினர் தான் அப்படின்ட்டார். என்னோட உறுப்பினர் அட்டை இது அப்படின்னு நீதிமன்றத்தில் அப்டேட் போட்டாங்களா இல்லையா? எஸ். அப்போது அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்த பிறகு தான் நீ வந்து இது 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 வந்து இப்போ சில பேர் இருப்பான்ல, ஒரு பொண்டாட்டி கட்டிப்பான், ஒருத்தர் சைடில் வச்சுப்பான்ல, அந்த மாதிரி அது இவர் இந்த கட்சிக்கும் தலைவராக இருப்பாராம், அந்த கட்சியில் போய் உறுப்பினர் சொல்லி உறுப்பினர் அட்டையை போட்டு தேர்தலில் நிற்பாராம். அப்புறம் எங்களுக்கு தன்மானம் முக்கியம், அவங்க வந்து எங்களை வந்து அவங்க சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புரியுது அந்த ஃபேக்ட்டு? நமக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஒரு எஸ்சி, ஒரு பறையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிடக்கூடாது. சரி, இப்போ வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகள் சொல்லுவாங்களா, வானாங்க நம்ம உதயசூரியனில் நிற்க வேணாங்க, நின்னா நம்ம டார்ச் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? டார்ச்சே கொண்டு போய் அங்கே தான் வச்சாச்சே, டார்ச்சே முடிஞ்சு போச்சே, செட்டில் ஆகி போச்சே. அதான் அண்ணா அறிவில் கக்கூஸில் ஆன் பண்ணி வச்சுக்குது அந்த டார்ச்சை. அப்புறம் இவர் எப்படி சொல்லுவார் அதை? அப்போது இந்த உள்நோக்கம் புரியுதா? அந்த மாதிரி இப்போ வேல்முருகன் ஏன் வந்தார்? சார், இன்றைக்கி 1000 விமர்சனங்கள் 1000 இதெல்லாம் வேல்முருகன் சொல்கிறாரு. வேல்முருகன் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்தா அவர் அங்கே தானே நின்றுப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டமன்றத்தில் பேசினதில் அவர் தான் முக்கியமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் தமிழ் தேசியம் பேசுவார், அவர் ஸ்டாலின் ஆதரித்தும் பேசுவார், அப்படி தானே இருந்தார். அப்போ ஏன் வந்து அவர் வந்து வெளியில் வந்தார்? அங்கே இருக்கிற ஒரு தெலுங்கு லாபி அவரை வெளியே துரத்தியது. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளும் ஒரு சிக்கல், கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு சீட்டை குறைக்கிறேன். அப்போது 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒன்று குறைச்சி கொடுத்தேன். அப்போது காங்கிரஸ் இங்கே பாரு, எனக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க, இல்லைனா எங்கள் ஆளுங்கள்லாம் டெல்லியிலேருந்து வந்து விஜய் கூட பேசினுக்கிறோம். விஜய் கூட பேசிட்டு இருக்காங்க, அங்கே பாரு அவங்க வந்துடுவாங்க, அங்கே பாரு அங்கே போயிடுவோம், அங்கே பாரு அங்கே. நீ ஓகே சொல்லலைன்னா அப்படி சொல்லியே அங்கே வந்து விஜய்கிட்ட நாங்கள் போய் நின்றுடுவோம் அப்படின்னு மிரட்டி தான் சீட்டை வாங்கினீங்க. இப்போ விசிகா குழப்பம் நமக்கு தெரியும், எல்லாரும் அவங்க ஆள் ஆகிட்டான். வந்து ஒரு ஸ்லைடு, ஒரு மீம்ஸ் கூட வந்து பார்த்தீங்களா, இந்தப்பா 4 தொகுதி, இந்தப்பா இதாம்பா வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஸ்லைடை வந்து ஸ்டாலின் அவர்கள் வச்சுருப்பார், அதில் 4 பேர் எழுதியிருக்கோம். அந்த மாதிரிலாம் வந்தது. அப்போது அவ்வளோ நெருக்கடியில் அவங்க வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தோடு நம்ம இதை விட்டு விலகணும்னா நம்ம மட்டும்தான் விலகணும், எம்எல்ஏவும் சரி கட்சிக்காரனையும் சரி எல்லாத்தையும் விலை கொடுத்து அவங்க வந்து பைண்டிங் பண்ணி திமுகவால் ஆக்கிட்டாங்க அப்படின்னு விசிகாவுக்கும் ஒரு கூட்டணியில் ஒரு சுணக்கம். அப்போது இப்படி படகு முழுக்க ஓட்டையை வச்சுக்கின்னு எங்கள் பயணம் சனாதனத்துக்கு எதிரான பயணம். எடப்பாடியார் இருப்பார், எல்லாரும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது போயஸ் கார்டனுக்கு தான் பேச வருவாங்க, இவர் டெல்லிக்கு போனார் அப்படி. முதல்ல உன் கதையை பாரியா. அதை விட்டு சார், அது யாரும் மற்றவங்க கூட பேசலை. இது பேசுறது முழுக்க திமுகவின் வந்து வாய்ஸாக, திமுகவின் குரலாக பேசியது திரும்ப தான். திமுகவின் குரலாக பேசி நீ திமுக தானே அப்போ, அதான் உங்கள் ஆளுங்களும் திமுக ஆகிட்டா. திமுகவில் இருக்க பதவியில் இருக்கிறவங்களும் யாரும் பேசலை. முந்தி வந்து இவரை பேச விடுறது. அப்போது இப்போவும் அந்த ஒரு மன வருத்தத்தில் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறான், வந்து எப்படி தொங்கு சட்டமன்றம் வந்துட்டா நாங்கள் துணை முதல்வர் சொல்லு, நீ தானே சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஏன் அதிகாரம் நீங்கள் முதல்வராக வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஏன் நான் இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாதா? பிரதமர் ஆகிறதுக்கு எம்பி ஆகணும்ல, சீட் ஷேரிங்ல பவர் ஷேரிங் வேணும்ல கேட்டார். கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு எம்பி ஆகுது இருக்கணும்ல. இப்போ நான் சொல்ல முடியுமா நான் இந்தியாவின் பிரதமர் ஆகிடுவேன்னு? பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த தகுதி வாய்ந்த பாராளுமன்ற எம்பியாக இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னாங்களோ, சரி எதோ இருந்தாலும் காசை கொடுத்து கொஞ்சம் பேர் வாங்கிட்டானோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ நான் இந்தியாவில் பிரதமராகக்கூடாதான்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஜெயிக்க வச்சுட்டு ஏன் இப்போ வந்து அதை ராஜினாமா பண்ணுறேன்? அப்போ நீ ஆவானவன்? அப்போ உங்கள் கட்சியிலேருந்து இன்னொருத்தரை வந்து சிதம்பரத்தில் திருப்பி நிற்க வச்சு அதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி போய் இந்தியாவின் பிரதமராக இன்னொருத்தர் ஆக்க போறியா? சொல்லு, அதையாவது சொல்லு. என்னென்னோ நீ சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இந்த கதையும் சொன்னாலாவது அண்ணன் பாரியா, நாளைக்கு பாரியா, அடுத்து நாங்கள் தானையா. இப்போ எப்படி சொல்கிறீங்க, 2031 திருமாவளவன் தான் சிஎம் கேண்டிடேட். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, 2026 திருமா தான் சிஎம் கேண்டிடேட்னு ஏற்கனவே விட்டாங்க. இது 2000 சொல்லுங்கிறாங்க. இது வந்து திருமா காலம், அது வெறுமா காலம், இது அந்த காலம், இது இந்த காலம்லாம் கடைசியில் இது வந்து ஏமாந்து போய்
நிற்கிற காலம் தான் இது. ஏமாந்து போய் அவனா ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து வெறுங்கையாக நிற்கிற காலம் தான், வெறுங்காலம் தான் இது. திரும்ப காலம் இல்லை, இது வெறுங்காலம் இது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொன்னார் தெரியுமா, இன்றைக்கி வந்து திருமாவளவன் பிணமாக தான் நிற்கிறாரு. பணத்து கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அது? அது மாதிரி தான் நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார்ல, என் பிணம் கூட காங்கிரஸோடு ஒட்டும் வைக்காது, உறவும் வைக்காது, தேர்தல் கூட்டணி வைக்காதுன்னார்ல. இன்றைக்கி அப்படி தானே உன்னை மதிக்கிறான். நீ உயிருள்ள நபராக இருந்திருந்தால், அந்த கட்சியோட தலைவர் அவர் 4 எம்எல்ஏ வந்திருக்கிறான், இந்த 4 பேரும் நம்ம கவர் பண்ணிட்டான், அந்த ஆள் நாளைக்கு வந்து எகிற மாட்டான், நாளைக்கு குதிக்க மாட்டான், நாளைக்கு திட்ட மாட்டான், நாளைக்கு என்ன நினைப்பான் அப்படின்ற எண்ணம் நீ ஒரு உயிரோட்டமான மனிதராக உன்னை திமுக நினைக்கல. அதெல்லாம் முடியா அப்படி தானே நினச்சி உன்னை லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த கூட்டணி வந்து சரியான கூட்டணியாக இருக்கும்? நீங்கள் எடப்பாடியார் கூட்டணி பற்றி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இங்கே பாரு, இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி, இதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, சித்தாந்தம் வேறு, அவங்க சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறு. இது ஏம்பா வர தேர்தலில் உனக்கு ஒரு ஓட்டு இதில் நான் நிற்கிறது எனக்கு போடு, எனக்கு சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்டை போடு, உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஓட்டை போடுங்க. எண்ணிக்கை தான் முடிவு பண்ணுறது. அதனால் ஓட்டை போடுங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துன்னு அவங்க போகலான்றது தானே தேர்தல் கூட்டணின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இது கொள்கை கூட்டணி. அந்த கூட்டணி பாஜக கூட சேர்ந்துட்டாங்க, என்டிஏ உள்ள போனதுனால ஒருவேளை இங்கே ஆட்சி அமைச்சா அது பாஜக ஆட்சியாக தான் இருக்கும், எடப்பாடி ஆட்சி வந்தா அப்படின்னு கூட ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. சார் அது அவங்க ப்ராப்ளம் சார். அது இப்போ வந்து இல்லைப்பா நீங்கள் கொஞ்ச நாள் ஆணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்க ப்ராப்ளம். இல்லை அந்த மாதிரியான வாய்ப்பு எடப்பாடியார் ஒன்றும் சொல்லலைன்னு வச்சுங்க, இவங்களா சொல்கிறது. அதாவது இந்த கூட்டணி வந்தால் இது இப்படி ஆகிடும் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போடலான்னு இருப்பாங்க. அவனை கெடுக்கிறதுக்கான முயற்சி தானா இது வந்து மக்கள் மத்தியில் எடுப்படாது சார். ஒரு இந்தியாவின் பிரதமராக 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஏண்டா அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள்லாம் முட்டாளா சொல்லுங்கள்? அப்போ பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரான கட்சி இல்லை எதிரான ஆட்சி இல்லை எதிரான சித்தாந்தம்னா தெரிஞ்சே எப்படி 3வது முறையாக மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புன்னு மக்கள் கொடுத்துருப்பான். ஒட்டுமொத்தமாக பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சு கூட உங்கள் கூட்டணி எம்பிகள் ஜெயிக்கலையே, இந்தியா கூட்டணி. அப்போது காங்கிரஸ் என்பது சார் இப்படி சொல்லுவோம் சார், இந்த உலகம் அழிஞ்சு திரும்பவும் ஒரு சில உயிரிலேருந்து உலகம் தோன்றி திரும்பவும் வந்து அப்புறம் ஒரு கட்சி வந்தால் தான் சார் மோடிக்கு எதிராக ஒரு கட்சி வளரும். இங்கே அந்த மாதிரி சூழலே இல்லை. ஆனால் அதில் ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு சிறத்தன்மை உள்ள ஒரு எதிர்கட்சி இந்த நாட்டுக்கு தேவை. இவங்க தப்பு செய்கிறாங்க, செய்யலை, ஒரு 2 எனர்ஜி இருக்கணும்ல, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு பேட் இருக்குன்னா பாசிட்டிவ் முனையம் இருக்குன்னா நெகட்டிவ் முனையம் இருந்தால் தான் பேட்டரி ஆள் இருந்தால் தான் நம்ம அதை இயங்கிறதுக்கு. அது இயக்கமே அதுதானே. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையே. இது எவ்வளோ பெரிய தவறு இது. அதை சரி பண்ணுறவங்களுக்கு வக்கு இல்லாமல் ஆனால் அவர் எடப்பாடியாரை கூட சொல்கிறது, என்டிஏவை கூட சொல்கிறது, இதுலேயே காலத்தை நீங்கள் தள்ளிட்டீங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படல. ஏம்பா நீங்கள் எதனா பேசின்னு இருக்கும்பா அப்படின்னு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இவங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்றதுல அவர் தெளிவாக எடப்பாடியார் இருக்கிறார். இவங்க ஒன்றுமே இங்கே உட்காந்துங்கன்னு இதில் நோட்டை அதில் நோட்டை அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கிறாங்க. அதால் வந்து மிக மோசமான கூட்டணி, மோசமான ஆட்சி, மோசமான நபர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும்னாங்கள்ல, இது கூடா நட்பு தானே. இப்போது நட்பு நல்ல நட்பாக இருந்தால் நண்பனுக்கு நண்பன் துரோகம் பண்ண மாட்டோம்ல. சேர்ந்தே காலை வாருகிற தன்மையோடு தான் பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு திமுக இருந்து எல்லாரையும் காயடிச்சிருக்குல்ல இன்றைக்கி. அப்போ இது கூடா நட்பு தானே. இது கூடா நட்பு தானே ஒன்றா சேர்ந்துருக்கானுங்க. அது நிச்சயமாக கேடாக தான் போய் முடியும். அதாவது நீங்கள் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, இவங்க மதசார்பற்ற கூட்டணி, எனக்கு இந்த பேர் வச்சானுங்க பாருங்க, மதசார்பற்ற கூட்டணின்னா இப்போ அதில் சாதி கட்சியே இல்லையா? உங்கள் கூட்டணியில் சாதி கட்சி இல்லையா அப்படின்னு கேட்டால் என் மேலே பார்த்தா சாதி கட்சின்னு ஒரு இமேஜ் இருக்குது. இவ்வளோ நாள் எழுச்சி தமிழர் என்ன ஏன்டா சாதி கட்சின்னு சொல்கிறேன், நான் வந்து உலகத்தில் இருக்கிற மனிதருக்கான கட்சி நான் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்படியெல்லாம் பழிய வாலண்டா ஏற்றுக்கினா ஒருத்தர் நம்மளை மதிப்பானா? அப்போது சாதியாக இருக்கிறேன். இப்போ இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது சார். இந்துத்துவா என்ற கட்சி கூட இப்போ இவங்க நான் வந்து முருகன் பெயரால்
இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன், இல்லை பெருமாளை கும்பிட்டு இந்த பேச்சை தொடங்குறேன் அப்படின்னு என்றைக்காவது பேசி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை எதையாவது ஒரு நாள் மந்திரத்தை சொல்லி கையாமையான்னு ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிச்சு நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிய தலைவர்கள் தங்கள் பேச்சை எப்படி தொடங்குறாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி எந்த இந்து கோயிலையாவது கூட்டி இந்த மாதிரி இந்த தேர்தலில் இவங்களுக்கு ஓட்டு போடணும், இல்லை இவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு எங்கேயாவது செய்தி வந்து பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ ஜமாத்துகளில் எத்தனையோ தேவாலயங்களில் பேசுகிறத பார்க்குறோம்ல. அப்போது இவர்கள் மதவாதிகளா? இவர்கள் மதவாதிகளா? மதம் இருக்குது, நான் மதம் இல்லைலாம் சொல்லலை, இவர்கள் மத சிந்தனை உடையவர்கள் தான். மதவாதிகள்லாம் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இன்னாருக்கு ஓட்டு போடாத, மத சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறாங்க. மத சார்பு இல்லாமல் இருக்கிறோன்ற இன்னாருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்கிறவன் எப்படி வந்து மத ரீதியாக இவருக்கு போடுன்னு சொல்கிறவன் எப்படி மத சார்பற்றவன்னு சொல்கிற வரீங்க சார்? இறை நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாரும் இருக்கணும். ஏன்னா மத நம்பிக்கை இருந்தால் தான் இறை நம்பிக்கை இருக்கும், இறை நம்பிக்கை இருந்தால் தான் இறை அச்சம் இருக்கும், இறை அச்சம் இருந்தால் தான் கொஞ்சம் போல ஒழுக்கமாக நடக்கிறன்ற எண்ணமும் இருக்கும். ஒரு 5000-10,000 வருடமாக ஒரு இறை அச்சத்தோடு வாடுகின்ற ஒரு சந்ததி இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் திடீர்னு வந்தால் நாங்கள் ஒரு 70 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் அது இல்லை இது இல்லை, இந்த திருநீர் வைக்காத குங்கம் வைக்காத சாமியை கும்பிட்றோம் முட்டாள் கற்பிப்பு வந்து காட்டு மிராண்டி என்னென்னவோ கதை விட்டீங்க. ஆனால் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ சாதிய உணர்வும் மத நம்பிக்கையும் கூடியிருக்கா இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறீங்கல்ல, ஏதாவது ஒரு திருவிழான்னா அந்த தெருக்குள்ளே போக முடியலையா? எந்த இந்து கோயிலையும் போய் சாதாரணமாக சாமி கும்பிட்டு வந்துட முடியலையா? ஒரு பெரிய க்யூ நிற்க வேண்டியது, வந்து ஆன்லைனில் புக் பண்ண வேண்டியது, அங்கே யாராவது ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, யாராவது ஒருத்தர் நம்மளை கூட்டு போக வேண்டியிருக்கு, இப்படி தானே இருக்குது. அதே மாதிரி எல்லா சர்ச்சைகளிலும் போய் சின்னமலைலாம் பாருங்கள், தனியாக ஒரு 10 செக்யூரிட்டியை போடுறான். அந்த சின்னமலை சர்ச்சிலேருந்து இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு காவல்துறை இருக்குது, டிராஃபிக் போலீஸு, சர்ச்சு நிர்வாகம் ஒரு 10-15 பேரை போடுறாங்க. அந்த மாதிரி பல சர்ச்சைகளை நம்ம சொல்லலாம். அப்போது இந்த நம்பிக்கை கூட தானே செய்யுது. அது எந்த மதமாக இருந்தாலும் நம்ம மூட நம்பிக்கைக்கு தான் எதிரானவர்கள். அதை வச்சு சில தவறான விஷயங்களை வந்து நம்பி செய்கிறான்ல, அதை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக மத நம்பிக்கையை ஒரு நம்பிக்கையை வந்து பாழ்படுத்துகிறீங்கல்ல. அப்போ தொடர்ந்து ஏதாவது ஒரு சைடாக நீங்கள் வந்து பாழ்படுத்திக்கினே இருப்பீங்க. உங்கள் பக்கம் வந்து நீங்கள் மதவாதிகளை வச்சுக்கின்னு இது மத சார்பற்ற கூட்டணின்னு வேறு வெளியில் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் ஓட்டுனா ஜமாத்துக்கு போவீங்க, இந்து கோயிலுக்கு போய் வந்து அந்த கும்பகாலத்தை வாங்குவீங்க, கொடி ஏற்றுவீங்க. அப்போது எல்லாமே முழுக்க முழுக்க இரட்டை வேடம் போடுகிற கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்குது. இதையெல்லாம் கடந்து ஒரே ஒரு விஷயம், ஏன் இந்த ஆட்சி திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னா எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் நிறைய சொல்லுவோம். ஒரு 7,833 கோடி ரூபாயை எங்கள் எஸ்சி சப்ளான் பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. வன்கொடுமையில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் வெகுவாக முன்னேறி இருக்கிறது. எங்களுக்கு வேண்டிய பணத்தை வந்து ரேஷன் அரிசி வாங்குறீங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, இப்போ கொடுத்த 5,000 எங்கள் காசு இருக்குது. இதையெல்லாம் எங்கள் பாயிண்ட்டு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கான விஷயம், சுதந்திரம் வாங்கி எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரை 5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகத்தின் கடனை இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் புள்ளி வரலான்னு சொல்கிறாங்க. ஏங்க 5 வருடத்தில் ஒரு 50 ஆண்டு கடன் வாங்கின விஷயத்த 5 வருஷத்தில் நீங்கள் டபுள் ஆக்கிட்டீங்க, 10 கோடி ஆக்கிட்டீங்கன்றாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுத்தா 20 கோடி ஆகிடாது. அப்புறம் நம்ம எங்கே தான் போகிறது? பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் பொருளாதார நிதி ஆலோசகர் தமிழகத்தின் போட்டிருந்தாங்க, ஜெயரஞ்சன் சொல்லி நினைக்கிறேன். எவ்வளவு கடன் வாங்குறோமோ அவ்வளவு ஸ்கீம்ஸை கொண்டு வரோம், அவ்வளோ முன்னேறி கடன் வாங்குறதுனா சும்மா கொடுத்துட மாட்டாங்க, உன்னால் எவ்வளோ திருப்பி கொடுக்க முடியும், சக்திக்கு தான் கடன் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் சென்னை மாநகராட்சி கூட உலக வங்கி கடன் வாங்கி தான் அந்த இதை 4,000 சில்லற கோடி ஒதுக்குனீங்க. பாதாள சாக்கடை திட்டங்கள்லாம் எல்லாம் போட்டாங்க. சாக்கடை குத்துறதுக்கு, தண்ணி போகிறதுக்கு, காவா தண்ணி போகிறதுக்கு, பீ தண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்படி சொல்லிட்டா நாட்டின் வளங்கள் இப்போ வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த வருமானத்துலேருந்து கொஞ்சம் எடுக்கலாம். கடன் வாங்கி அவனா கையாடல் பண்ணுவானா சொல்லு? இப்படி சொல்லிட்டோமா? கடன் வாங்கி திருடுவானா? இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும்.
கடன் வாங்கி கையாடல் பண்ணலாமா? வளம் வரட்டும், பெருகட்டும். நாட்டில் வந்து பண வரவு அதிகமாக இருக்குது, நாட்டில் வளங்கள் செழித்து இருக்குது, வருமானம் வருதுன்னா அதுலேருந்து எடு. கடன் வாங்கி எப்படி இதுக்கு என்ன போய் சொல்லுவார்? அவரை தான் கேட்டு சொல்லணும். பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீண்ட நாள் கழித்து அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ண்ணே. நன்றி.